நம்ம வளர்த்துட்டு இருந்த கருப்பு நிற சிறுவடை கோழி பார்த்தீங்கன்னா 9 முட்டைகள் இட்டிருக்கு. இப்போ அந்த 9 முட்டைகளையும் பார்த்தீங்கன்னா, அந்த கோழிக்கு வந்து நம்ம அடை உட்கார வைக்க போறோம். ஒரு கூடையில மண் எடுத்துக்கிட்டு, அந்த மண்ணுல சாம்பல் கலந்துக்கிட்டு, 2 கறித்துண்டு, 1 மொளகா போட்டு நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். நம்ம கோழி இட்ட முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பால வந்து சேமிச்சு வச்சிருந்தேன். அந்த முட்டைகள எடுத்து கூடையில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தவறுதலா ஒரு முட்டை வந்து கையிலேருந்து கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. டப்பால பார்த்தீங்கன்னா 9 முட்டைகள் இருக்கும். கூடையில பார்த்தீங்கன்னா 8 முட்டைகள் தான் இருக்கும் பாருங்களேன். ஒரு முட்டை கீழ விழுந்து உடைஞ்சிருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு, சரி போய் கோழிய பிடிக்கலான்னு சொல்லி கோழிய பிடிக்க போயிட்டேன். கோழிய பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கோழி வந்து என் கையில கொத்திருச்சு. சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த முட்டை எங்க இருக்கோ அங்க விட்டேன். அது பார்த்தீங்கன்னா, பொறுமையா அழகா அந்த கூடை மேல ஏறி முட்டைகள் மேல உட்காந்து அழகா அடக்காக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோழிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 8 முட்டைகள் வந்து அடை உட்கார வச்சிருக்கோம். அந்த 8 முட்டைகள்லேருந்து எத்தனை குஞ்சுகள் வந்து பொரிச்சு வரும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாரி 2 சிறுவடை கோழிகள் தான். அந்த 2 கோழிகள் வச்சு தான் ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனையில இருக்கேன். 20 நாள் கழிச்சு எத்தனை முட்டைகள்லேருந்து குஞ்சு பொரிச்சு வந்திருக்குன்னு இன்னொரு காணொலி மூலியமா சொல்றேன். நன்றி, வணக்கம்.